வெல்கம் டு கோம்ஸ் வேர்ல்ட். இன்றைக்கி என்ன ரெசிபினா செவரட்டி வெங்காரம். வாங்க இந்த செவரட்டி வெங்காரம் ரத்த பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ சுட சுட இட்லி நான் எடுத்து வச்சு அது வெங்காரம், அதாவது நல்லா சூடாக இருக்குங்க. செவரொட்டி போட்ட வெங்காரம், அதுக்கு தொட்டுக்க ரத்த பொரியலுங்க. இந்த வெங்காரத்தில் நல்லெண்ணெய் ஊற்றி, அதாவது இந்த வெங்காரம் நல்லா சூடாக இருக்குங்க. அதுவும் இல்லாமல் காரமாக இருக்கும், நல்லா காரசாரமாக இருக்குங்க. இதில் நல்லெண்ணெய் ஊற்றிங்க சாப்பிட்டா அடாடாடா எத்தனை இட்லி இருந்தாலும் பத்தாதுங்க. அது கூட ரத்த பொரியல் வேறு. இதை சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே நல்ல ஒரு ஃபில்டர் காஃபி, சர்க்கரை கம்மியாக ஒரு ஃபில்டர் காஃபி சாப்பிட்டுட்டு ஒரு குட்டி தூக்கம் போட்டு இருந்துச்சா அப்படியே இருக்குங்க. அந்த ஞாயிற்றுக்கிழமையே ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருக்கும். இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் கடாயை வச்சுருக்கேன். அந்த கடாயில் 1.5 ஸ்பூனு கடலை எண்ணெய் ஊற்றிட்டு 1.5 ஸ்பூன் சோம்பு நான் சேர்த்துருக்கேன். இந்த சோம்பை நல்லா பொரியட்டுங்க. அதுக்கப்புறமா இந்த சட்னிக்கு தேவையான மிளகா போட்டிருக்கேன். இந்த மிளகா 15 மிளகா இருக்கும். இது இந்த சட்னி நல்லா காரமாக இருக்கணுங்க. அப்போ தான் சாப்பிட்டா அவ்வளோ அருமையாக இருக்கும். இப்போ 4 தக்காளியை நான் கட் பண்ணி நான் சேர்த்துருக்கேன். இந்த தக்காளி, இந்த வரமிளகா, சோம்பு எல்லாம் நல்லா வதங்கட்டுங்க. வதங்கின பிறகு இதில் நம்ம தேங்காய் சேர்க்க போகிறோம். இந்த தேங்காய் அரை மூடி தேங்காய்க்கு கம்மியாக திருவி எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம தக்காளி நல்லா வதங்கின பிறகு இது கூட போட்டு இதையும் நம்ம சேர்த்து நல்லா வதக்கலாம். நிறைய பேர் என் வீடியோஸ் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அமைக்கிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே சேரும். இந்த வெங்காயம் இந்த தேங்காய், தக்காளி, வரமிளகா, சோம்பு எல்லாம் நல்லா வதங்கின பிறகுங்க நம்ம அடுப்பை நிறுத்திடலாம். இப்போது நான் உப்பு சேர்க்கலை, கடைசியாக தான் நான் உப்பு சேர்ப்பேன். இப்போ கொஞ்சமாக உடச்சக்கல்லை சேர்த்துக்கலாம். இதை நல்லா ஆற விட்டு மையாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவ்வளோ அருமையாக இருக்குங்க இந்த வெங்காரம்னு சொல்கிற சட்னி. இப்போ நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ செவரொட்டி, இந்த செவரொட்டியை நல்லா கழுவிட்டு நம்ம சின்ன சின்னதாக அறுத்து எடுத்துக்கலாம். இந்த செவரொட்டி அவ்வளோ நல்லதுங்க. இரத்த சோகை இருக்கவங்களாம் நல்லா சாப்பிட்லாம் இதை. அதுவும் இல்லாமல் சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் அடிக்கடி கொடுங்க. அது கர்ப்பிணி பெண்ணுங்களுக்கும் கொடுங்க. ரொம்ப ஸ்ட்ரென்த்தும் கூட. ரத்தத்தை உடம்புல ஊற வைக்கிற தன்மை இதுக்கு ஜாஸ்தியாக இருக்குது. அதனால் நீங்கள் அடிக்கடி பசங்களுக்கு கிடைக்கும் போதெல்லாம் செஞ்சு கொடுங்க இந்த செவரொட்டியை. இப்போ இதை நல்லா சின்னதாக கட் பண்ணி நான் எடுத்துக்கிட்டேன். இப்போ தாளிக்கிறதுக்கு சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயமும் நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த சின்ன வெங்காயம் தான் இப்போ நான் ஃபுல்லுமே தாளிக்க போகிறேன். உங்களுக்கு அடுத்த வீடியோ ரத்த பொரியல் வீடியோ, அடுத்த வீடியோ உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ இங்கே வெங்காயத்துக்கு மட்டும் நம்ம இப்போ பார்த்துக்கலாம். இப்போ கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்திருக்கேன். இந்த எண்ணெய் நல்லா காஞ்சதும் கொஞ்சமாக கடுகு, உளுந்து சேர்த்துக்கிட்டேன். இந்த ரெண்டுமே நல்லா பொரியட்டுங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இந்த வெங்காரம், செவரொட்டி போட்ட வெங்காரம் எங்கள் ஊரில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸுங்க. இது நல்லா பொரிஞ்ச பிறகு கருவேப்பிலை நான் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம். இதுக்கு கண்டிப்பாக சின்ன வெங்காயம் தான் போடணுங்க. சின்ன வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. நல்லா வதங்கின பிறகு நம்ம அறுத்து வச்ச சின்னதாக அறுத்து வச்ச செவரொட்டி இதில் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. செவரொட்டியை நம்ம சேர்த்துக்கலாம். இதில்
இந்த செவரொட்டி நல்லா வதக்குங்க. வதங்கின பிறகு நாம் இதில் உப்பு சேர்த்துக்கலாம். இந்த செவரொட்டிக்கு தேவையான உப்பு, அந்த சட்னிக்கு தேவையான உப்பு இதிலேயே நான் ரெண்டுமே சேர்த்துக்கிட்டேன். இப்போ இது நல்லா வதங்கின பிறகு நம்ம அரைச்சி வச்ச இந்த தேங்காய் இதெல்லாம் இதில் ஊற்றி நல்லா கொதிக்க விடலாங்க. இது தாளிக்கும் போதே அவ்வளோ ஸ்மெல் இருக்குங்க, அவ்வளோ நல்ல வாசமாக இருக்கும். இதை மிக்ஸி ஜாரை கழுவி ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விடலாங்க. இது ஒரு பக்கம் கொதிச்சிட்ருக்கட்டும். நாம் இன்னொரு பக்கம் இட்லி தோசைக்கெலாம் அவ்வளோ அருமையாக இருக்கும். இது நான் இட்லிக்கு செஞ்சுருக்கேன். இட்லி ஊற்றி எடுத்துடலாம் நம்ம. இப்போ கொஞ்சம் நேரத்தில் இந்த வெங்காயத்தை நிறுத்திடலாம். இப்போ நம்ம இட்லி நான் ஊற்றுறேன். ஊற்றிட்டு உங்களுக்கு வேக வச்சுட்டு அப்புறமா உங்களுக்கு நான் காமிக்கிறேன். நிறைய பேர் என் வீடியோஸ் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அமைக்கிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே சேரும். ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொன்றும் ஃபேமஸாக இருக்குங்க. அது மாதிரி இருக்கிற வீடியோஸெல்லாம் கொஞ்சம் விடுங்க, நாமளும் செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பார்க்கலாம். இட்லியை ஊற்றி வச்சுட்டு வெந்த பிறகு உங்களுக்கு நான் ஃபுல்லாக காமிக்கிறேன். இட்லி வெந்துடுச்சு. வாங்க இதை வச்சு நம்ம சாப்பிட்டுட்டு ஒரு குட்டி தூக்கம் போட்டு தூங்கி இருந்திருக்கலாம். இது மாதிரி வீடியோஸ்க்கு என் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.